இன்னைக்கு நாங்கள் 2008ஆம் ஆண்டு வந்து மூட்டியக்கோள் கேள்வியில் ஒரு வித்தியாசமான கேள்வி, இணைகளோட தொடர்பட்ட மாதிரி ஒரு கேள்வி. ஐடியா எப்படி வரும்ன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்க, தரப்பட்ட தரவுகளுக்கு ஒரு படம் வரைஞ்சி வச்சிருக்கிறேன். பக்கம் 2A உடைய ஒரு சாய் சதுரம் ABCD ஆனது ஒப்பமாக மூட்டப்பட்ட 4 லேசான சமகோள்களை கொண்டுள்ளது. இப்போ நீளங்கள் எல்லாம் சமனா இருக்குது. சாய் சதுரம்ன்றதுனால கொஞ்சம் சரிஞ்ச மாதிரி சதுரம் அப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா சார். அப்போ இந்த கோணம் இது ஒரு ஒப்பமான கிடைமேசி மீது இருக்கின்றது. கோள் AB நிலைப்படுத்தப்பட்டுள்ளது. அப்போ ABன்ற கோள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறது. BCCDD என்றது ஒரு சாய் சதுர வடிவில் காணப்படுதான். இன்னும் தரவுகள் தரப்பட்டிருக்கிறது. BCCD ஆகிய கோள்களின் நடுப்புள்ளிகள் ஒரு லேசான நீட்ட முடியாத இலையினால் தொடுக்கப்பட்டு இவர் ஒரு இலையை குறிப்பார். BC நடுப்புள்ளியும் CD நடுப்புள்ளியும் ஒரு இலையினால் தொடுக்கப்பட்டிருக்கிறது. இலை இறுக்கமாக இருக்குமாறு திருப்பம் MI உடைய ஒரு இணை சாய் சதுரத்தின் தளத்தில் கோள் DAக்கு பிரயோகிக்கப்படுகின்றது. ABC = 2θ எனின் சில கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கிறது. பார், இப்ப ஒரு இணை வழங்கப்படலாட்டி ABன்ற கோள் நிலைப்படுத்தப்பட்டிருக்குமாக இருந்தால், ABன்ற கோள் நிலைப்படுத்தப்பட்டிருக்கிற நேரம் ADன்ற கோளின் மீது ஒரு இணை வழங்கலாட்டி மூட்டிய கோள்கள் எல்லாமே ஒன்று சார்பாக இன்னொன்று அசையக்கூடியதா இருக்கு, சுழலக்கூடியதா இருக்கு. அப்ப ABன்ற கோள் இங்க இருக்க என்ன நடக்கும்னால் DC எல்லாமே ஒரு வழியை சரிஞ்சு AB மேல மேற்பொருந்தி காணப்படும். அப்ப AB இப்படி இருந்தால் DCன்றது கிட்டத்தட்ட இந்த மாதிரி வரும். அதாவது இது அப்படியே வளைஞ்சு கீழே விழுந்து காணப்படும். ஏன்ற மூட்டு சார்பாக சுழலக்கூடியதா இருக்கும் இந்த தொகுதி. அப்படியே Bன்ற மூட்டு சார்பாகவும் சுழலக்கூடியதா இருக்கும். Cயும் சுழலும், Dயும் சுழலும். அப்போ ஒரு கோள் சார்பாக இன்னொரு கோள் சுழலக்கூடியதா இருக்கிறனால எந்த வகையான வெளி விசைகளும் வழங்கலாட்டி இந்த தொகுதி அப்படியே கீழே விழுந்து காணப்படும். அப்ப இந்த வடிவத்தை பேணுறதுக்காக, சாயசதுர வடிவம் பேணப்படுறதுக்காக DA கோளின் மீது ஒரு இணை வழங்குறாங்களாம். இணைன்றது ஒரு வகையான திருப்பம். இணைன்றது ஒரு வகையான திருப்பம். 2 விசைகள் கொடுக்குறாங்கன்னு யோசிக்கலாம். இணைன்னு சொல்லப்படுறது சம பருமன் உள்ள சமாந்தர ஒவ்வாத விசைகள் வேற வேற தாக்க புள்ளிகளை தாக்குறது. சமாந்தரமான ஒவ்வாத சமாந்தர விசைகள் வேற வேற திசைகள்ல சம பருமன் உள்ள விசைகள் தாக்குற நேரம் ஒரு இணை உருவாகும். ஒவ்வாத சமாந்தர விசைகள், சம பருமன் உள்ள விசைகள். இப்படி வர நேரம் இந்த கூறுகளின் விளையுள் பூஜ்ஜியம். இந்த எஃப்பும் இந்த எஃப்பும் கிடையா பிரிச்சாலும் சரி, நிலைக்குத்தா பிரிச்சாலும் சரி, எப்பயும் பூஜ்ஜியமாகிரும். அதுக்கு மேல் அதிகமாக எந்த ஒரு புள்ளி பற்றியும் இந்த 2 விசைக்குமான திருப்பம் ஒரு மாறிலியாக இருக்கு. இந்த 2 விசைக்குமான திருப்பம் எந்த புள்ளி பற்றி எடுத்தாலும் மாறிலியாக இருக்கு. இதான் இணையின் திருப்பம்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த இணையொன்று சேர்க்கிறதுனால தொகுதியில விளையுள் பூஜ்ஜியம் R பூஜ்ஜியமாக இருந்தால், R பூஜ்ஜியமாக இருந்தால் எனக்கு சொல்லலாம், இவர் நேர்கோட்டு இயக்கத்தை நடத்த மாட்டார். நேர்கோட்டு இயக்கம் நடக்காது. நேர்கோட்டு இயக்கம் இல்லை விளையுள் பூஜ்ஜியம்ன்றதுனால. ஆனால் எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் காணப்பட்டனால இவர் சுழன்று கொண்டிருப்பார். அப்போ ஒரே இடத்துல அசையாம இப்படி சுழன்று கொண்டிருப்பார். அப்புறம் இணை சேர்க்கிறதுனால தொகுதி ஒரு சுழற்சியை உணரப்போகுது. சரி, அப்ப நான் சொன்ன மாதிரி எந்த வெளி விசையும் கொடுக்கப்படாட்டி A சார்பாக எல்லா கோளும் சுழற்சி அடைஞ்சு இந்த மாதிரி விழுற நிலைமையில இருப்பார். அப்ப இவரை நீங்க மேல கொண்டு வந்து இந்த மாதிரி வடிவம் வைக்கணுமாக இருந்தால் உங்களுக்கு இங்கால பக்கம் ஒரு இணை வழங்கப்பட வேண்டும். அப்படிதானே? ADன்றது இப்ப கொஞ்சம் சரிஞ்சு காணப்படுது, கொஞ்சம் வலப்பக்கமாக சரிஞ்சு காணப்படுது. எந்த விசையும் கொடுக்கலாட்டி AB நிலைப்படுத்தப்பட்டிருக்குது. அப்ப ABன்ற கோள் சார்பாக எல்லா கோளும் சரிஞ்சு விழுந்திருக்கு. அப்போ ஒரு நேரம் கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்காக ADன்றது ஒரு சாய் சதுர வடிவம் பேணப்படுறதுக்காக என்ன செய்யலாம்னால் ஒரு விசை வழங்கணும். அப்ப இங்க வலப்பக்கம் சரியா பார்க்கிறவரை இன்னும் நாங்க வலப்பக்கம் விசை கொடுத்தா வலப்பக்கம் தான் கூடுதலா சரி வரும். ஏன்னா அப்ப ஒரு இடப்பக்கம் கொண்டு வந்து நேராக ஒரு வடிவத்தை பேணணுமாக இருந்தால், இலை இறுக்கமடைகிற மாதிரி ஒரு வடிவத்தை பேணணுமாக இருந்தால் இலை இங்கே காணப்படுது. இன்னும் வலப்பக்கம் தள்ளினா இலை தொய்வடைஞ்சு கொண்டே போகும். அப்ப இலை இறுக்கமடை செய்யணுமாக இருந்தால் ADன்ற கோளுக்கு நீங்க இங்கால பக்கம் M ஒரு இணை ஒன்று கொடுத்திருக்கேன். அந்த இணையின் திருப்பம் தான் M. சரிதானே? இதுதான் தரப்பட்ட தரவுகள். அப்ப மேலதிக தரவுகள் எல்லாத்தையுமே அழிச்சு விட்டுருவோம்.
ரைட். இப்போ இதுகளுமே எங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்போ வழங்கப்படுற விசை நீங்க விளங்கியிருக்கணும், இடஞ்சுழியாக வழங்கப்படுது. அதாவது வழங்கப்படும் இணை இடஞ்சுழி திருப்பமுடைய ஒரு இணையாக இருந்திருக்கு. இப்போதான் இலை இறுக்கம் அடைஞ்சு எங்களுக்கு இந்த வடிவம் பேணப்படலாம். அதே நேரம் இவர் ஒரு இலையாக இருக்கிறனால, ரைட், ஒரு இலையாக இருக்கிறனால விசைகள்லாம் ரெட் கலர்ல மார்க் பண்றாங்க. நாங்க வெளியால வழங்குற இணை எம் திருப்பமுடைய இணை இடப்பக்கமாக வழங்கினால்தான் ஏடின்றது நிலையாக மேல் நோக்கி வரும். நீங்க இப்ப யோசிக்கலாம், நான் எம்ட திசை சொல்லப்படலை தானே, வலஞ்சுழியாக மார்க் பண்ண என்ன பிழை? ஒரு பிழையும் இல்லை. உங்களுக்கு வார எம்முக்கான விடை மைனஸ்ல வரும். இப்ப கடைசி எம்முக்கான விடை மைனஸ்ல வருமா இருந்தா நீங்க முடிவெடுத்துக் கொள்ளலாம், நீங்க வழங்கின திசை பிழை எதிர் திசையில திருப்பம் காணப்படுது. அப்ப நாங்க கெஸ் பண்ணி இலை இறுக்கமடையமாக இருந்தால் ஏடிக்கு வழங்கப்பட வேண்டிய விசை எந்த திசையில் இருந்தால் பொருத்தமானதுன்றதை கெஸ் பண்ணி இடஞ்சுழி திருப்பம் ஒன்று அப்படியே மார்க் பண்ணி வச்சுக்குவோம். அப்ப இடப்பக்கமாக ஏடின்ற கூட நான் சுழற்ற நேரம் தொகுதி அப்படியே மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும். இலை படிப்படியாக இறுக்கமடைஞ்சு முழுவதுமாக இறுக்கமடைகிற நேரம் தொகுதி அப்படியே நின்றும். ரைட். அப்ப இலை இறுகும் கணத்திலிருந்து இலையின் மீது ஒரு இழுவை உருவாகும். சரி, ரைட். அவ்வளவுதான் தரவுகள். 2θ தரப்பட்டிருக்குது. ஏபிசின்ற கோணம். இது ஒரு சாய் சதுரம்ன்றதுனால மூளைவிட்டங்கள் செங்குத்தாக இடைவெட்டும் தெரியும் தானே. இப்ப மூளைவிட்டங்கள் செங்குத்தாக இடைவெட்டுமாக இருந்தால் இந்த கோணம், ரைட், ஏசின்ற கோணம் பாருங்க சமனாக வரப்போகுது. மட்டும் வரையோமே. இவர் 2θ. அப்ப இந்த ரெண்டு கோள்களும் நீளத்தில் சமன்றதுனால இவர் π/2 - θ, இவரும் π/2 - θ. ரைட். ஆகவே இந்த கோணம் தீட்டாவாக இருந்திருக்கு. சரிதானே. அப்ப இவர் π/2 - θ, கட்டாயம் இந்த கோணம் தீட்டாவாக இருந்திருக்கு. மூளை விட்டங்கள் ஒன்று கொண்டு செங்குத்தாக இடைவெட்டும். இது ரெண்டும் நடுப்புள்ளிகள் இணைக்கப்படுது. இலைன்றது பிசிடையும் டிசிடையும் நடுப்புள்ளிகள் இணைச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த இலையானது கட்டாயம் பிடிக்கு சமாந்திரமாக இருந்திருக்கு. இப்ப பிடிக்கு சமாந்திரம்ன்ற நேரம் ஏசின்றதும் பிடின்றதும் செங்குத்து. ஆகவே இந்த இலையும் ஏசியும் கட்டாயம் செங்குத்தாக இருந்திருக்கு. அப்ப இந்த கோணம் தீட்டா. தேவைப்படுற மாதிரி நாங்க கோணங்களை மார்க் பண்ணியாச்சு. இப்ப கணக்குக்கு வரும். கேட்கிறாங்க என்னென்றால், மூட்டு சீல் உள்ள மறுதாக்கம் இலைக்கு சமாந்திரம் என காட்டுக எனவும் இன்னொரு கேள்வியும் இருக்குது. அப்ப மூட்டு சீல் உள்ள மறுதாக்கம். இப்ப மூட்டு சீன்றது நேரம் பாருங்க, இந்த மூட்டு சீக்கு ரெண்டு கோள்களால மாத்திரம்தான் விசை கிடைக்கும். அப்படிதானே. ஏபின்றது நிலைப்படுத்தப்பட்டிருக்கு. எப்படி நிலைப்படுத்தப்பட்டிருக்குன்னு சொல்லப்படல. பிணையில் செஞ்சிருக்கலாம் அல்லது வேற ஏதோ முறையில் நிலைப்படுத்திருக்கலாம், ஏதோ ஒன்று. அப்ப ஏன்ற முனை எப்படியோ ஒரு முறைப்படி நிலைப்படுத்தப்பட்டிருந்தால், உதாரணத்துக்கு பிணை என்று நாங்க யோசிச்சால், பிணை என்ற நேரம் ரெண்டு கோள்களுக்கு மேலதிகமாக வெளியாளர் விசை கிடைக்கும் ஏன்ற மூட்டுகள். ரைட். அப்ப இந்த வகையான மூட்டுகள் சிக்கலான மூட்டுகளாக கருதலாம். அப்ப இந்த சிக்கலான மூட்டுகள்ல மூட்டியகோள் தியரி படிச்சாக்களுக்கு தெரியும். இப்படி ஒரு மூட்டு காணப்படுமாக இருந்தால், ஏபிபிசின்ற ரெண்டு கோள்கள் பியில் ஒப்பமாக மூட்டப்பட்டிருந்தால் ரெண்டு கோள்களால மாத்திரம்தான் பீன்ற மூட்டுக்கு விசை கிடைக்குது. ஆகவே இங்க கிடைக்கிற மூட்டினால் கோளுக்கு கிடைக்கிற கிடைக்கூறு எக்ஸ் இடப்பக்கமாக எக்ஸ் ஆக இருந்தால், ரைட், ஏபி கோளின் மீது பி மூட்டின் மீது கிடைக்கிற நிலைக்குத்து கூறு மேல் நோக்கி வையாக இருந்தால் இதே பரமனுள்ள மறுதாக்கங்கள் தான் பிசி கோளின் மீது பி மூட்டில் தாக்கும். அப்ப இங்கால பக்கம் திசையில் எதிராக தாக்கும், இங்கால பக்கம் எக்ஸ் தாக்கும், கீழ் நோக்கி வை தாக்கும். ரைட். இது இப்ப ரெண்டு கோள்களால மாத்திரம் மூட்டுக்கு விசை கிடைக்குமாக இருந்தால், ரெண்டு கோளுக்கு மேலதிகமாக ஒரு இலை கட்டி இருக்கலாம், அப்படி இல்லாட்டி ஒரு பிணையல் வச்சிருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த மூட்டுக்கு பீன்ற மூட்டுக்கு ரெண்டு கோள்களை தவிர எக்ஸ்ட்ராவாக விசை கிடைக்குது. அப்ப இந்த வகையான மூட்டுகள்ல இங்க உருவாகிற எக்ஸ் இங்க உருவாக கட்டாயம் இல்லை. அப்ப இங்க x1 வந்திருந்தால் மற்ற கோள் மீது x2 உருவாக இருக்கலாம். அது மாதிரி மேல் நோக்கி y1 வந்திருந்தால் கீழ் நோக்கி y2 உருவாக இருக்கலாம். சில சந்தர்ப்பங்கள்ல சமனாக வரும். நான் மிச்சம் டீப்பா போகல. அப்ப ஏபி நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறார். சியில் ஏற்படுற மறுதாக்கம் இலைக்கு சமாந்தரம் தான் காட்ட போறோம். சீன்ற மூட்டுக்கு ரெண்டு கோள்களால மாத்திரம் தான் விசை கிடைக்கும். சீன்ற மூட்டுக்கு பிசின்ற கோளாலையும் சிடின்ற கோளாலையும் மட்டும்தான் விசை கிடைக்கும். அப்ப சிடின்ற கோளின் மீது சி மூட்டில் உருவாகும் மறுதாக்கத்தின் அதே பரமனுள்ள மறுதாக்கம் தான் பிசி கோளின் மீது உருவாகி காணப்பட போகுது.
ரைட். அப்ப அங்க உருவாகிற மறுதாக்கம் இலைக்கு சமாந்தரம் காட்டணுமாக இருந்தால் நான் வளமையான மாதிரி கிடைநிலை குத்துக்கூறுகள் மார்க் பண்ணாமல் இலைக்கு சமாந்தரம் தானே காட்ட போறோம். எப்படியோ XYன்னு நாங்க மார்க் பண்றது, கிடைநிலை குத்துன்னு மார்க் பண்றது ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசை கூறுகள். ரைட். அப்ப ஏதோ ரெண்டு ஒன்றுக்கொண்டு செங்குத்தான திசை கூறுகள் மார்க் பண்ணி அந்த ரெண்டு செங்குத்தான திசை கூறுகளையும் நான் கண்டுபிடிக்கிறதா என்ன நோக்கம். அப்ப இங்க உருவாகிற சீமூட்டில் உருவாகிற மறுதாக்கம் இலைக்கு சமாந்தரம் காட்டணுன்றதுனால நான் என்ன செய்யறேன்டா, இந்த சீமூட்டின் மீது உருவாகிற மறுதாக்கத்தினை இலைக்கு சமாந்தரமாக ஒரு கூறாகவும் இலைக்கு செங்குத்தாக ஒரு கூறாகவும் மார்க் பண்றேன். ரைட். அப்ப இப்ப நான் மார்க் பண்ண விசை சீமூட்டின் மீது CD கோலினால் ஏற்படுத்தப்படும் மறுதாக்கம். அப்ப இலைக்கு சமாந்தரமாக ஒரு கூறும் இலைக்கு செங்குத்தாக ஒரு கூறும் மார்க் பண்ணி வச்சிருக்கிறேன். இப்ப இலைக்கு சமாந்தரமாக மறுதாக்கம் வரும்னு காட்ட சொல்லியிருந்தால் வைக்கூறு 0 காட்டினா சரிதானே. இதே மாதிரி விஷயம் நாங்க ஒரு தள விசைகளையும் செஞ்சிருப்போம். இப்போ ஒரு விசை தொகுதி காணப்படுது, ஏதோ ஒரு விசை தொகுதி. இந்த விசை தொகுதியின் விளைவுள் ஏபிக்கு சமாந்தரம் என காட்டுக. அப்ப ஏபிக்கு சமாந்தரம் என காட்டுக என்றால் ஏபிக்கு செங்குத்தான கூறுகள் 0 காட்டினால் சார். அப்ப ஏபிக்கு செங்குத்தான கூறுகள் 0 இருந்தால் பாருங்க, இவர் X இவர் Y. அப்ப Y கூறுகள் 0 இருந்தால் விளைவுள் கட்டாயம் X திசையில் மட்டும்தான் வரப்போகுது. நிறைய இடத்துல இந்த ஐடியா பயன்படுத்துவோம். ஆகவே ஏபிக்கு சமாந்தரமாக விளைவுள் வரணுமா இருந்தால் ஏபிக்கு செங்குத்தான விசை கூறுகள் எல்லாம் 0. அதே மாதிரி ஏபிக்கு செங்குத்தாக விளைவுள் வரணுமாக இருந்தால் ஏபி வழியேவான கூறுகள் 0. அதே தியரை நான் இங்கேயும் பயன்படுத்த போறேன். அப்போ சீமூட்ல தாக்குற மறுதாக்கத்தினை ரெண்டு செங்குத்தான கூறுகளை உடைச்சு ஒரு கூறினை இலைக்கு சமாந்தரமாகவும் இன்னொரு கூறினை இலைக்கு செங்குத்தாகவும் மார்க் பண்ண போறேன். அப்ப இது ஒரு எளிய மூட்டுன்றதுனால, எளிய மூட்டுனா ரெண்டு கோள்களால மாத்திரமே ஒரு விசை கிடைக்கிறனால CD கோள்ல உருவாகிற சீமூட்டில் உருவாகிற அதே அளவு விசைதான் BC கோள்லையும் உருவாகும். அப்ப இங்கேயும் நான் கீழ் நோக்கி ஒரு Y, இங்கால திசையில் ஒரு X-ஐ மார்க் பண்ணி வச்சுக்கொள்றேன். இந்த ரெண்டு விசைகளும் கலரை மாற்றி விட்டுருவோமே. CD கோள்ல தாக்குற விசைகள் நான் இன்னொரு கலர்ல மார்க் பண்றேன். இதே பருமன் திசையில் எதிர் இப்படி வரும். இப்படி ஒரு X, இப்படி ஒரு Y. இப்போ ப்ளூ கலர்ல மார்க் பண்ண ரெண்டு விசைகளும் தெரியணும் CB கோள் மீது தாக்குற விசைகள். ரெட் கலர்ல மார்க் பண்ண ரெண்டு விசைகளும் இந்த XY ரெண்டு விசைகளும் CD கோள் மீது தாக்குற விசைகள். இப்போ ஒரு சமநிலையில் காணப்பட்டனால சமநிலை நிபந்தனை எல்லாத்துக்கும் இந்த தொகுதியும் சரி தனித்தனி கோள்களும் சரி எல்லாமே உட்படும். இப்ப விளைவுளானது நான் இலைக்கு சமாந்தரம் காட்ட போறேன். அப்போ வைட பெருமானம் 0 காட்டினால் சார். வைட பெருமானம் 0 காட்டுறதன் நோக்கம் மூட்டிய கோள் கேள்வி சேர் நேரம் எப்பயும் ஒரு மேப் போன்று தலையில வச்சுக்கொள்ளணும். அவங்க என்ன கேட்கிறாங்க, நாங்க எப்படி கேள்வியை அணுக போறோம். அவங்க கேட்ட கேள்வி என்ன, அதுக்கேற்ற மாதிரி நாங்க எப்படி கேள்வி அணுக போறோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் கட்டாயம் தலையில வச்சுக்கொள்ளணும். இப்ப கேட்கறது மூட்டு சீல் உள்ள மறுதாக்கம் எவ்வளவு. அப்ப மூட்டு சீல் உள்ள மறுதாக்கம் இலைக்கு சமாந்தரம் காட்டணும்னா என்ன நோக்கம் X கண்டுபிடிக்கிறதா, இல்லாட்டி வைய 0 காட்டுறதுதான். X Y கண்டுபிடிச்சு வைட பெருமானம் 0 காட்டுறதுதான். இப்ப வைட பெருமானம் 0 காட்டணுமாக இருந்தால் இப்போதைக்கு எனக்கு எத்தனை தெரியாக்கணியங்கள் வரும். அப்ப நான் மார்க் பண்ணதின் படி TXY என்ற 3 தெரியாக்கணியங்கள் இருக்கு. வைட பெருமானம் 0 காட்டப்போம். கவனமா பாருங்க, எப்படி கொண்டு போலாம்டால் நான் CDன்ற கோளுக்கு D பற்றி திருப்பம் எடுத்தால் TXY ஒரு சமன்பாடு வரும். அதே மாதிரி BCன்ற கோளுக்கு நான் B பற்றி திருப்பம் எடுத்தாலும் திரும்ப TXY இன்னொரு சமன்பாடு வரும். அப்ப அது ரெண்டையும் தொடர்பு படுத்தி எப்படியோ எனக்கு வைட பெருமானம் 0 காட்டலாமான்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏலாட்டி எக்ஸ்ட்ராவான இன்னொரு சமன்பாடு எடுக்க வரும். ஏன்னா 3 தெரியாக்கணியங்கள் காணப்படுது. அப்ப 3 சமன்பாடு தேவைப்படும். ஃபர்ஸ்ட் டைம் 2 சமன்பாட்டையும் எழுதி பார்ப்போம். எனக்கு இந்த சமன்பாடுல பயன்படுத்தி வைட பெருமானம் 0 காட்டுறதுக்கு போதுமாக இருக்கிறார். போதாட்டி வேற ஏதோ முறையை பயன்படுத்தி நாங்கள் இன்னொரு சமன்பாடு எடுப்போம். Xும் Yயும் Tயும் மாத்திரம் தொடர்பற்ற மாதிரி இன்னொரு சமன்பாடு எடுப்போம். எடுத்த பிறகு நாங்கள் நேரடியாக வைட பெருமானம் எப்படி வரும்ன்றதை கெஸ் பண்ணி பார்ப்போம். ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த தொகுதியா இருக்கலாம், தனித்தனி கோள்களா இருக்கலாம், எல்லாமே சமநிலையில் காணப்படுது. அப்ப சமநிலை நிபந்தனைகள் எல்லாத்துக்கும் எல்லாரும் உட்படுவாங்க. சரிதானே? நான் ஃபர்ஸ்டா என்ன செய்யறேன், CDன்ற கோளுக்கு நான் C பற்றி திருப்பம் எடுக்கிறேன். D பற்றி திருப்பம் எடுக்கிறேன்.
ரைட், வலஞ்சுழி திருப்பம் எடுக்குமே. எப்படியோ மொத்த திருப்பம் எந்த திசையில் எடுத்தாலும் 0 தான் வரும். என்ற சமநிலை. இப்ப சமநிலை என்ற நேரம் சமநிலை நிபந்தனைகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தான திசை கூறுகள் எல்லாம் 0. எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. அப்ப இது மூன்றும் வருமாக இருந்தால் சமநிலைன்னு சொல்லலாம். இதுவே உராய்வும் சம்பந்தப்படுமாக இருந்தால் எஃப்இன் கீழ் ஆறுன்ற விகிதம் மியூவை விட சின்னதா இருக்கணும். எக்ஸ்ட்ராவா இதை மட்டுமே ஆட் பண்ணிக்கொள்வோம். இப்போ சமநிலை நிபந்தனைகளோட நேரம் உராய்வற்ற தொகுதிதானே இவர். அப்ப பிரச்சனை இல்லை. எக்ஸ்ஒய் கூறுகள் 0, அதே மாதிரி ஜி 0 காட்டினால் போதும். ரைட், அல்லது எடுத்துக்கொள்ளலாம் சமநிலைன்றதுனால. உராய்வு தொடர்படுமாக இருந்தால் எக்ஸ்ட்ராவாக எஃப்இன் கீழ் ஆறுன்றது மியூவை விட சின்னது. அதை மட்டும் பயன்படுத்தி கணக்குகளை செஞ்சு கொண்டு போகலாம். ரைட், அப்ப இங்க உராய்வுகள் எங்கேயுமே இல்லை. இப்ப பிரச்சனை இல்லை. எக்ஸ் கூறு 0, ஒய் கூறு 0, எந்த ஒரு புள்ளி பற்றியும் திருப்பம் 0. இந்த சமநிலை நிபந்தனைகளை மட்டும் பயன்படுத்தி கணக்கை முழுக்க செய்யலாம். இப்ப சிடின்ற கோளுக்கு நான் சி பற்றி திருப்பம் எடுக்கிறேன் பாருங்க. எனக்கு செங்குத்து தூரங்கள் தேவைப்படும். அப்ப ஒரு பக்க நீளம் 2ன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்ப டீக்கான திருப்பம் பிளஸ்ல வரப்போகுது. இந்த டீன்றவர் சிடி கோளின் மீது தாக்குற விசை. அப்படிதானே இங்க நாங்க மார்க் பண்ணிருக்கிற டீன்றவர், இந்த டீன்றவர் சிடி கோளின் மீது தாக்குற விசை. அப்ப சிடி கோள்ல தாக்குற மொத்த விசைகள் இந்த டி, இந்த எக்ஸ், இந்த ஒய். டி மூட்டின் மீது மறுதாக்கங்கள் காணப்படும். அது எனக்கு தேவைப்படாது. என்ற டி பற்றி நான் திருப்பம் எடுக்கிறேன். அப்ப டி மூட்டின் மீது தாக்குற மறுதாக்கங்களை பத்தி நான் யோசிக்க போறது இல்லை. அப்ப டி பற்றி சிடின்ற கோளுக்கு திருப்பம் எடுப்போம். திருப்பத்துக்கு வரப்போறாக்கள் டி வருவார், எக்ஸ் வருவார், ஒய் வருவார். ரைட், டியும் எக்ஸும் ஒன்றுக்கொன்று சமாந்தரம், டியும் ஒய்யும் ஒன்றுக்கொன்று செங்குத்து. ஆகவே செங்குத்து தூரங்கள் எடுப்போம். கவனமா பாருங்க. வலஞ்சுழி திருப்பம் டீன்றது பிளஸ்ல வரும். டி தர செங்குத்து தூரம் நான் இந்த டீயின் தாக்க கூட இப்படியே நீட்டுறேன். நீட்டினால் இந்த கோணமும் தீட்டாதான். அப்ப டீன்ற புள்ளியில இருந்து நான் இவருக்கு ஒரு செங்குத்தொண்டு வரைஞ்சால் இந்த நீளம் ஏன்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அப்ப இவர் ஏ ஆக இருந்தால் இந்த செங்குத்து தூரம் ஏ சைன் தீட்டாண்டு வரும். டீன்ற ஒரு பிளஸ்ல வந்தால் அடுத்து எக்ஸுக்கு எடுப்போம். எக்ஸ்ன்றது வலஞ்சுழி திருப்பம் மைனஸ்ல வரப்போகுது. பாருங்க, இங்க இருந்து வலஞ்சுழியா திருப்பம் நேரம் விசை எதிர்த்து கொண்டு எங்களை விரல் போகுது. ஆகவே எக்ஸ் மைனஸ்ல வருவார். மைனஸ் எக்ஸ் தர செங்குத்து தூரம் டியும் எக்ஸும் சமாந்திரம் தானே. அப்ப இவரை நீட்டினாலும் நாங்க ஆரம்பத்துல வரைஞ்ச புள்ளிக்கோட்டுக்கு சமாந்திரமாக கோடு போகுது. அப்ப இங்க இருந்து வரைகிற செங்குத்து இந்த கோணமும் தீட்டாவாக அமையும். 2a sin தீட்டாண்டு வரும். 2a sin தீட்டாண்டு வரும். மைனஸ் திரும்ப y மைனஸ் y தர இப்ப இந்த செங்குத்து தூரம் தேவைப்படும். yயின் தாக்க கோடு ஏசின்ற கோட்டின் வழியே வரும். ஆகவே இந்த செங்குத்து தூரம் தேவைப்படும். இந்த செங்குத்து தூரம் பாருங்க, இவர் தீட்டாவா இருந்தால் இவரும் தீட்டா, 2a cos தீட்டாண்டு வரும். சிடி மீது சீன்ற, அதாவது டி பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் வரக்கூடிய எல்லா விசைகளுக்கும் திருப்பம் எடுத்தாச்சு. அப்ப மொத்த திருப்பம் 0 அமைஞ்சால்தான் சமநிலை. அப்ப மொத்த திருப்பம் 0 வரும். இப்ப இவரை சுருக்கிறதுக்காக நான் ரெண்டு பக்கமும் ஏ காஸ் தீட்டாவால பிரிக்கிறேன். சமன்பாட்டின் ரெண்டு பக்கமும் ஏ காஸ் தீட்டாவால பிரிச்சுட்டு எக்ஸையும் ஒய்யும் ஒரு பக்கம் எடுப்போம். அப்ப ஏ காஸ் தீட்டாவால பிரிச்சால் இங்க 2y வரும். பிளஸ் இவரை மங்கால் எடுப்போம். 2x tan தீட்டா வரும். சமன் இவர் இங்க இருப்பார். ஏ காஸ் தீட்டாவால பிரிக்கிறோம். அப்ப டி tan தீட்டாண்டு வரும். இது என்னோட முதலாவது சமன்பாடு. இப்ப சிடின்ற கோடுக்கு நான் சி பற்றி திருப்பம் எடுத்து, டி பற்றி திருப்பம் எடுத்து ஒரு தொடர்பு எடுத்துக்கிறேன். அது மாதிரி பிசின்ற கோடுக்கு நான் பி பற்றி திருப்பம் எடுக்க போறேன். அப்ப பீன்றது நிலைப்படுத்தப்பட்டிருக்கிறனால பீல தாக்குற விசைகளை பத்தி எனக்கு கவலை இல்லை. பீன்ற மூட்டின் மீது எப்படி வேணாலும் விசையை தாக்குறேன். எப்படி தாக்கினாலும் பி பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் அங்க தாக்குற விசைகள் எதுவுமே செல்வாக்கு செலுத்தாது. ஆகவே எனக்கு இந்த y, இந்த x, இந்த t மட்டும்தான் திருப்பத்துக்கு வரப்போறார். இப்ப பிசின்ற கோடுக்கு பி பற்றி திருப்பம் எடுப்போம். பிசின்ற கோடுக்கு நான் பி பற்றி திரும்பவும் வலஞ்சுழியாவை திருப்பம் எடுக்கிறேன். கவனமா எடுப்போம். டீன்றது மைனஸ்ல வரப்போகுது. ரைட், வலஞ்சுழி திருப்பம் தானே. அப்ப இந்த தாக்க கோட்டை இப்படியே நான் நீற்ற நேரம், கீழ் நோக்கி நீற்ற நேரம், இவர் தீட்டாண்டா இவரும் தீட்டாதான். அப்ப இங்க இருந்து வரையப்படுற செங்குத்து தூரம் ஏ சைன் தீட்டாண்டு வரும். அப்ப மைனஸ் டி தர ஏ சைன் தீட்டா. எக்ஸுக்கான திருப்பம் பிளஸ்ல வரப்போகுது. வலஞ்சுழி திருப்பம் தானே. அப்ப எக்ஸுக்கான திருப்பம் பிளஸ்ல வரும். ஆரம்பத்துல சொன்ன மாதிரி எக்ஸின் தாக்க கோடும் இந்த புள்ளி கோடும் சமாந்திரமாக வரும். ரைட், டியும் எக்ஸும் சமாந்திரமா தான் எடுத்திருக்கிறோம்.
ஆகவே எக்ஸின் தாக்கக்கோடும் டீயின் தாக்கக்கோடும் இந்த ரெண்டு புள்ளி கோடுகளும் ஒன்றுக்கொண்டு சமாந்தரமாக வரும். அப்ப இங்கிருந்து வரையப்படுற செங்குத்து தூரம் 2a sin தீட்டான்னு வரும். பிளஸ் எக்ஸ் தர 2a sin தீட்டாண்டு வரும் எக்ஸுக்கான திருப்பு. அதே மாதிரி வையின் தாக்கக்கோடு இப்போ நாங்கள் பிசி கோடு மீது தாக்குற விசைகளை மட்டும்தான் பார்க்குறோம். பிசி கோடில் தாக்குற விசைகள் ப்ளூ கலரில் மார்க் பண்ண எக்ஸ்ஒயும் ரெட் கலரில் மார்க் பண்ணுறது இந்த டீயும். ரைட், அப்போ எக்ஸ்ஒய்க்கு திருப்பம், டீக்கும் எக்ஸுக்கும் திருப்பம் எடுத்தாச்சு. வையில் தாக்கக்கோடு பாருங்க இப்படியே கீழ் நோக்கி வரும். ரைட், இந்த மாதிரி போக போகுது, சிஏ வழியே போக போகுது. இப்போ வலஞ்சுழி திருப்பம்ன்ற நேரம் அவர் மைனஸில் வருவார். ரைட், வலஞ்சுழி திருப்பம் எடுக்கணும்னு பாருங்க விசை எதிர்க்கிற மாதிரி வருது. இங்கேருந்து இப்படி வலஞ்சுழியாக திருப்புற மாதிரி யோசி. திருப்புற நேரம் வையின் தாக்கக்கூட இப்படி காணப்படுது. இங்கிருந்து வலஞ்சுழியா திருப்புற நேரம் விசை எதிர்த்து கொண்டு போகுது. ரைட், ஆகவே y மைனஸ்ல வர போறார். மைனஸ் y தர இந்த செங்குத்து தூரம் திரும்பவும் இவர் தீட்டா, அப்ப இவரும் தீட்டா, இங்காலையும் தீட்டா, 2a cos தீட்டான்னு வரும். 2a cos தீட்டா. விசைகள் எல்லாம் திருப்பம் எடுத்தாச்சு. மொத்த திருப்பம் 0 வரணும். சமநிலை தானே. திரும்பவும் a cos தீட்டாவோட ரெண்டு பக்கம் பிரிப்போம். a cos தீட்டாவினால் ரெண்டு பக்கம் பிரிச்சுட்டு t அங்கார் எடுப்போம். t மைனஸ் தானே நிற்கிறார். அப்ப t அங்கார் எடுத்தால் 2x tan தீட்டா வரும் மைனஸ் 2y வரும் சமன் t tan தீட்டா வரும். இது ரெண்டாவது சமன்பாடு. இப்போ முதலாவது சமன்பாட்டையும் ரெண்டாவது சமன்பாட்டையும் ஒப்பிட்டு பாருங்க. 2x tan தீட்டான்ற இவரோட 2x tan தீட்டான்ற இவரோட 2y கூட்டினாலும் சரி, 2x tan தீட்டாவோட 2y கழிச்சாலும் சரி, வார விடை t tan தீட்டா தான். அப்போ ஒரு நம்பரோட இன்னொரு நம்பரை கூட்டினாலும் சரி கழிச்சாலும் சரி ஒரே நம்பர் விடையா வருமா இருந்தால் கட்டாயம் கூட்டப்பட்ட நம்பர் 0வா இருக்கணுமா இல்லையா? இல்லாட்டி 1லிருந்து 2 கழியுங்க. 1லிருந்து நான் 2 கழிச்சால் 2x tan தீட்டா 2x tan தீட்டா கேன்சல், 4yன்றது 0வாக இருக்கும். 4y 0வாக இருந்தால் வைட பெருமானம் 0ஆக வரும். இப்போ வைட பெருமானம் 0ஆக இருந்தால் கவனமா பாருங்க, வைட பெருமானம் 0ஆக இருந்தால் இலைக்கு செங்குத்தான கூறு 0. அப்ப இலை இப்படி காணப்படுமாக இருந்தால் நடுப்புள்ளை இணைச்சு நான் EFன்னு பேர் வைக்கிறேன். இவர் இவர் Fன்னு வச்சுக்கோமே. அப்ப இவருக்கு செங்குத்தான கூறுகள் 0ஆ இருந்தால் கட்டாயம் விலையுள் EFன் வழியே வருமா இல்லையா? ரைட், இப்ப ஏபிக்கு செங்குத்தான கூறுகள் 0ஆக இருந்தால் ரெண்டு திசையில விசையெல்லாம் பிரிச்சு பார்க்கிறோம். ஏபிக்கு செங்குத்தான திசை கூறுகள் 0. அப்ப ஏபிக்கு செங்குத்தான திசை கூறுகள் 0ஆ இருந்தால் விலையுள் கட்டாயம் ஏபி திசையில வந்திருக்கு. ரைட், y எப்படி எக்ஸ் இப்படின்னு வச்சுக்கோம். இப்போ y கூட கூட விலை இவங்க ரெண்டு பேருக்குமான விலைகள் இப்படி இருந்தால் தீட்டா கோணத்தில் 6ஆக இருந்தால் y கூட கூட தீட்டாட பெருமானம் கூடிக்கொண்டு போகும். y குறைய குறைய தீட்டாட பெருமானம் குறைஞ்சு கொண்டு வரும். ரைட், y குறைய குறைய விலையுள் எக்ஸ்ட்ரா பக்கம் சார்ந்து கொண்டு வரும். இப்போ வைட பெருமானம் மொத்தமாக 0 ஆகிட்டால் விலையுளும் ஆறும் ஒரு விலையுள் ஆறும் எக்ஸும் ஒரே திசையில வரும். ரைட், ஆறுட பெருமானம் எக்ஸுக்கு சமனாக இருந்திருக்கு. அப்ப y கூறுகள் 0ஆக இருந்தால் எனக்கு சொல்லலாம் எக்ஸ் கூறு மாத்திரம்தான் காணப்படுது. அந்த எக்ஸ் கூறு இலைக்கு சமாந்தரமான கூறு. இப்போ வைன்றது 0ன்றதுனால ஆகவே கடைசி முடிவு சொல்லலாம், ஆகவே விலையுள் இலைக்கு சமாந்தரம். இதுவே வைக்கு பெருமானம் வந்திருந்தால் வேற கதை, சமாந்தரம் சொல்லலாம். ரைட், இலையில் உள்ள இழுவை இதனும் காட்டுது. அப்ப இலையில் உள்ள இழுவையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இலையில் உள்ள இழுவையில எம்மும் தொடர்பு பட்டிருக்கு. ரைட், எம்ன்ற விட எம்ன்ற பெருமானம் அவனோட கடைசி ஆன்சர்ல வரணும். ரைட், அப்ப நாங்க என்ன செய்வோம், வைட பெருமானம் 0 தானே. இப்ப வைட பெருமானம் 0 டீயத்தான் கண்டுபிடிக்க போறோம். அப்ப எக்ஸையும் நாங்க டி சார்பில் எடுத்துக்கொள்ளும். இப்ப வைட பெருமானம் 0 ஆகினால் 2x tan தீட்டா சமன் t tan தீட்டா. tan தீட்டா வெட்டுப்பட்டு போனால் எக்ஸ்ட பெருமானம் t/2 வரும். அப்ப எக்ஸையும் நாங்க டி சார்பில் எடுத்துட்டோம். அப்ப எக்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலயும் எனக்கு டி சார்புல பிரதியிட்டு கொள்ளலாம். டீயத்தான் கண்டுபிடிக்க போறோம். அடுத்து என்ன செய்யலாம், எனக்கு விடையில எம் வரணும், டீயை கண்டுபிடிக்க போறோம், எக்ஸ்ட பெருமானம் டி சார்பில் தெரியும். இப்போ மொத்தமாக ஏடி பிளஸ் டிசின்ற கோளுக்கு நான் ஏ பற்றி திருப்பம் எடுத்தால்
ஏயில் தாக்குற எந்த விசைகளும் வராது. அதே மாதிரி மூட்டு டியில் தாக்குற எந்த விசையும் வராது. இல்லை தொகுதியாக தானே கருதுறோம், ஏடிசியை மொத்தமாக தொகுதியாக கருதுறோம். இப்போ தொகுதியாக கருதுற நேரம் சொல்லுவோமே டின்ற மூட்டின் மீது இங்கே பக்கம் x1 தாக்குது ஏடி கோள் மீது. ஏடி கோள் மீது டி மூட்டில் தாக்குற நிலைக்குத்து கூறு கீழ் நோக்கி வாயு வந்து எடுப்போம். அதே மாதிரி எளிய மூட்டு தானே, ஆகவே சிடி கோள் மீது அதே பருமனுள்ள விசைகள் மேல் நோக்கியும் வலப்பக்கமாகவும் தாக்கியிருக்கு. கொஞ்சம் தெளிவாக வரையும் பாருங்க. உதாரணத்துக்கு சொல்லுவோம், ஏடி கோளின் மீது டி மூட்டில் ஏற்படுத்தப்பட்ட மறுதாக்கத்தின் கிடைக்கூறு இங்கே அளவக்கம் x1 கீழ் நோக்கி வாயு வந்துடும். இப்ப இதே அளவு பருமனுள்ள மறுதாக்கம் தான் சிடி கோள்லையும் எதிர் திசைகளை தாக்க போகுது. இப்ப ஏடி பிளஸ் டிசிக்கு நான் திருப்பம் எடுக்கிற நேரம் நான் x1 y1 கொஞ்சம் தள்ளி வரைஞ்சிருக்கிறேன், எந்த கோள்ல எந்த விசை தாக்குன்னு தெளிவாக காட்டுறதுக்காக. உண்மையில ரெண்டு விசைகளும் டீன்ற மூட்டுல தான் தாக்குது. ரைட், இந்த x1ம் இந்த x1ம் ஒரே தாக்க கோட்டின் வழியே வந்திருக்கு. இந்த y1ம் ஒரே தாக்க கோட்டின் வழியே வந்திருக்கு. ரைட், ஒரே இடத்துல தாக்கி கொண்டிருக்கும், டீன்ற புள்ளியில தாக்கி கொண்டிருக்கு. அப்ப ஏ பற்றி நான் ஏடிசிக்கு திருப்பம் எடுக்கிற நேரம் கவனம் பாருங்க, எந்த திசை திருப்பம் எடுத்தாலும் இந்த x1 மைனஸ்ல வரும், அதே தூரத்துல இந்த x1 பிளஸ்ல வரும். இந்த y1 பிளஸ்ல வரும், இந்த y1 அதே தூரத்துல மைனஸ்ல வரும். அப்ப எல்லாம் கேன்சல் ஆகி போயிருமா இல்லையா? ஏடி பிளஸ் டிசிக்கு மொத்தமா திருப்பம் எடுக்கிற நேரம் இந்த மூட்டுல தாக்குற எல்லா மறுதாக்கங்களையும் திருப்பங்கள் மொத்தமாக தங்களுக்குள்ளே 0 ஆகிறதா இல்லையா? அப்ப டியில் தாக்குற எந்த விசையும் திருப்பத்துக்கு வராது. எப்ப ஏடிசி முழு தொகுதிக்கும் நான் திருப்பம் எடுக்கிற நேரம், ரைட், ஏடி பிளஸ் டிசின்ற ரெண்டு கோள்களையும் சேர்த்து நான் திருப்பம் எடுக்கிற நேரம் டியில் தாக்குற எந்த விசைகளும் திருப்பத்துக்கும் வராது, கிடைநிலை குத்து கூறுகளுக்கும் வராது. ரைட், அப்ப ஏ பற்றி நான் ஏடிசிக்கு திருப்பம் எடுக்கிற நேரம் எம் வரும், டி வரும், எக்ஸ் வரும், y ஏற்கனவே 0 தெரியும். அப்ப திருப்பம் எடுக்கும். ஏடி பிளஸ் டிசின்ற கோளுக்கு அல்லது ஏடிசின்ற கோடு, ரைட், ஏடிசிக்கு நான் மொத்தமாக ஏ பற்றி திருப்பம் எடுக்க போறேன். ரைட், அப்ப ஏடிசிக்கு நான் ஏ பற்றி திருப்பம் எடுக்கிற நேரம் ஆரம்பத்துல செஞ்ச விஷயங்கள் தேவைப்படாதுன்றதுனால நான் அதனால அழிச்சு விட்டுறேன். தெரியும் தானே, வைட பெருமானம் 0 தெரியும். அதே நேரம் எக்ஸ்ட்ரா பெருமானம் t/2ன்றதும் தெரியும். இப்போ நான் இடம் போதாதனால இந்த இடத்துல எழுதுறேன். ஏடிசிக்கு ஏ பற்றி திருப்பம் எடுக்க போறோம். எடுத்தா பாருங்க, நாங்க எடுக்கிற திசைக்கு எதிர் திசையில எம் காணப்படுது. அப்போ -m வரும், -m பிளஸ் இந்த டி கீழ் நோக்கி வந்திருக்கிறது. ரைட், ஏடிசிக்கு மட்டும்தான் எடுக்கிறோம். அப்போ ஏடிசியில தாக்குற விசை எம்ன்ற இணையால் ஏற்படுத்தப்பட்ட திருப்பம், இந்த டீனால் ஏற்படுத்தப்படும் திருப்பம், எக்ஸினால் ஏற்படுத்தப்படும் திருப்பம். ரைட், அப்போ -m பிளஸ் டீன்றது பிளஸ்ல வரப்போகுது. பாருங்க, வலஞ்சுழியாக பிளஸ்ல வரப்போகுது. இந்த டி, இந்த செங்குத்து தூரம் பார்த்தீங்கன்னா சாய் சதுரம் தானே, இந்த கோணம் தீட்டா. அப்ப இவர் 2a cos தீட்டா. நடுப்புள்ளிக்கும் இவருக்குமான ஈன்ற புள்ளிக்கும் ஏ ஈன்ற தூரம் 2a cos தீட்டா, சி ஈன்ற தூரமும் 2a cos தீட்டா. சீன்ற புள்ளிக்கும் இலைக்கும் உள்ள செங்குத்து தூரம் a cos தீட்டா. அப்ப மொத்தமாக ஏல இருந்து எஃப் வரைக்குமான தூரம் 3a cos தீட்டாவாக இருக்கு. a to c-ன்றது 4a cos தீட்டா, c to f-ன்றது a cos தீட்டா. ஆகவே af-ன்றது 3a cos தீட்டாவாக இருக்கு. 3a cos தீட்டா மைனஸ் x தர ஏசின்ற தூரம் தான் எக்ஸுக்கான செங்குத்து தூரம். அப்ப 4a cos தீட்டான்னு வரும், சமன் 0. ரைட், எக்ஸ்ட்ரா பெருமானம் t/2, அதையும் பிரதிட்டுரும். ஆகவே m அங்கால தூக்கிட்டு போவோம். m பிளஸ் 3ta cos தீட்டா மைனஸ் எக்ஸுக்கு பதிலாக t/2ன்னு போட்டால் கீழே வர ரெண்டும் இந்த 4ம் கேன்சல் ஆகி போயிட்டு 2a cos தீட்டா மிச்சம். சாரி, இங்க பிளஸ் வராது, மைனஸ் வரும். சாரி, சமன் வரும். எம் அங்கால பக்கம் தூக்கிட்டு போறோம், மிச்சம் எல்லாரும் இங்கால வைக்கிறேன். எம் மட்டும்தான் சமனுக்கு அங்கால போகுது. இப்போ எம் சமன் இவர் பிளஸ் இவர் மைனஸ். இங்கால சமன் 0 வராது. ஆகவே 2a cos தீட்டா தர டி சுருக்கினா பாருங்க, எம் சமன் ta cos தீட்டாண்டு வரும். கேபிட்டல் டீட பெருமானம் எம்மின் கீழ் a cos தீட்டாண்டு வரும்.
அப்ப இணையொன்று தொழிற்படுறதுனால பெரிய ஒரு வித்தியாசம் வரப்போறது இல்லை. இணை கோளுக்கு வழங்கப்படுது. இப்ப ஏடிக்கு திருப்பம் எடுக்கிற நேரம் ஏடிக்கு எடுத்தாலும் சரி அல்லது ஏடின்ற கோல் சம்பந்தப்பட்ட யாருக்கு திருப்பம் எடுத்தாலும் சரி எக்ஸ்ட்ராவாக எம்ன்ற ஒரு திருப்பம் கொண்டு வருவோம், அவ்வளவுதான். வேற எந்த பெரிய விஷயமும் இல்லை. ஆனா ஏடி கோலின் சமநிலைக்கு நீங்க நிலைக்குத்து சமநிலை போட்டுறீங்களா இருந்தால் இந்த இணையால கூறுகளுக்கு எந்த பாதிப்பும் வராது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமபருமனுள்ள விசைகள் சமாந்திரமாக எதிரெதிர் திசையில தாக்குது. அப்ப நீங்க கிடையா பிரிச்சாலும் சரி நிலைக்குத்தா பிரிச்சாலும் சரி இந்த இணைகளுக்குள்ள ஏற்படுற கூறுகள் தங்களுக்குள்ள சமன் செய்யப்படும். அப்ப ஏடின்ற கோளுக்கு உதாரணத்துக்கு நீங்க நிலைக்குத்து சமநிலை பார்க்குறீங்களா இருந்தால் இந்த எம்மினால எந்த தாக்கமும் வராது. நேரடியாக ஏல தாக்குற நிலைக்குத்து கூறு, இவர்ல தாக்குற நிலைக்குத்து கூறு, அதாவது ஏடியின் நிறை, டில தாக்குற நிலைக்குத்து கூறு எல்லாம் சமப்படுத்தி எடுத்தால் தாராளமா போதும். ரைட், அவ்வளவுதான் நினைக்கிறேன். அப்ப இணைவாரனால பெருசா யோசிக்க தேவையில்ல. எக்ஸ்ட்ரா ஒரு திருப்பம் வரும், அவ்வளவுதான். எந்த கோளுக்கு வழங்கப்படுதோ அந்த கோளுக்கு திருப்பம் எடுக்கணும். அந்த இணையை மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கொள்ளுங்க. வேற எந்த விஷயமும் மேலதிகமாக யோசிக்க தேவையில்லை.